இப்போ பாருங்கள், போயிட்டு கூத்தாண்டவரை மணந்தாச்சு. அவர் நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன். கூத்தாண்டவர் வந்து ஒரு காலத்தில் வந்து அவரை வந்து சாமுத்திரிகா லட்சணம் பொருந்தின ஒருத்தரை வந்து பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெண்கள் கூட முன் வரலை. அப்படி இருக்கிற டைமிங்கில் கிருஷ்ண பரமாத்மா வந்து மோகினி அவதாரம் எடுத்து அவரை மணக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் இங்கே கலபலி கொடுக்குறாங்க கூத்தாண்டவர் ஐயாவை. அன்னைக்கு எந்த பெண்ணும் தன்னை கல்யாணம் பண்ணிக்க யாரும் ரெடியாக இல்லை அப்படின்ற சமயத்தில் கிருஷ்ண பரமாத்மா வந்தார். அதே மாதிரி மோகினி அவதாரம் பண்ண நாங்களும் கூத்தாண்டவருக்கு வருஷம் வருஷம் தாலி கட்டுவோம். நல்லபடியாக இந்த வைபவம் முடிஞ்சது. அடுத்தது நாளைக்கு அவர் படுகளத்தில் வந்து அவரை வந்து பலி கொடுக்க போகிறாங்க. அப்போ நாளைக்கு நாங்கள் என்ன பண்ணுவோன்னா வலையெல்லாம் உடைச்சிட்டு தாலியை அறுத்துட்டு விதவை கோலத்தோடு நாளைக்கு கிளம்புவோம். பட் ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க சுமங்கலியாக இந்த மாங்கல்யத்தோடு அந்த தெய்வத்தினுடைய மனைவியாக இந்த தெய்வத்தையே திருமணம் செஞ்சுக்கக்கூடிய ஒரே ஒரு பாக்கியம் திருநங்கைகளுக்கு மட்டுமே இருக்குது. மனிதர்கள் வேறு யாருமே தெய்வத்தை மணக்க முடியாது. ஆனால் திருநங்கைகள் மட்டுமே இந்த கூத்தாண்டவர் ஐயாவை இந்த தெய்வத்தை வந்து திருமணம் பண்ணிக்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதுக்கு இந்த கூத்தாண்டவர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.